ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரான் இஸ்ரேல் போர் ஆரம்பிப்பதற்கு முன் தங்கம் விலை தாறுமாறாக ஏறி அதன் உச்சத்தை தொட்டது. போர் ஆரம்பித்த பின் இன்னும் விலை உயரும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்போதிலிருந்து தங்கத்தின் விலை சரிவின் போக்கில் உள்ளது. இதற்கு என்ன காரணம் என கமாடிட்டி நிபுணர் ஷியாம் சுந்தரியிடம் கேட்டபோது, போர் காரணமாக கச்சா எண்ணெய் விலை உயரும், சமையல் எரிவாயு தட்டுப்பாடு நீடிக்கும் என்கிற அச்சம் மேலோங்கி வருகிறது. எண்ணெய் விலை உயர்வால் சரக்கு போக்குவரத்து செலவு கூடி பணவீக்கம் அதிகரிக்கும். இந்த சூழலில் மத்திய வங்கிகள் வட்டி விகிதத்தை குறைக்க நினைக்க மாட்டார்கள். வட்டி விகிதத்தை உயர்த்த அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. வட்டி விகிதம் உயர்ந்தால் சந்தையில் பணப்புழக்கம் குறையும். இது தங்கத்தின் விலை வீழ்ச்சிக்கு சாதகமான செய்தி. அது மட்டுமில்லாமல் தங்கத்தில் முதலீடு செய்தவர்கள் லாபத்தை எடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இதனாலும் தங்கத்தின் விலை மளமளவென சரிகிறது. டாலர் கையிருப்பை அதிகப்படுத்த நினைப்பதால் முதலீட்டாளர்களில் பலரும் தங்கத்திலிருந்து லாபத்தை எடுத்து டாலரில் முதலீடு செய்வதாக தெரிகிறது. இதனால் டாலர் இண்டெக்ஸ் உயர ஆரம்பித்திருக்கிறது. இப்போதைய நிலையில் தங்கம் தனது உச்சத்திலிருந்து $1000 வரை சரிந்து மீண்டும் $200 அதிகரித்து வர்த்தகமாகிறது. இஸ்ரேல் ஈரான் போர் நீடித்தால் தங்கத்தின் லாபம் முன்பதிவு நீடித்து தங்கத்தின் விலை இன்னும் குறையும். போர் நிறுத்தத்துக்கான அமைதி உடன்படிக்கை ஏற்பட்டால் விலை சரிவு தடைபட வாய்ப்பிருக்கிறது என்றார். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு முன் எப்போதும் இல்லாத வகையில் 93.53 ரூபாய் என்ற வரலாற்று சரிவை எட்டியுள்ளது. இது 4 ஆண்டுகளில் ஏற்பட்ட மிக மோசமான ஒருநாள் வீழ்ச்சி. மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்துள்ளதால் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளது. இந்தியா தனது எரிசக்தி தேவையில் 90% இறக்குமதி செய்கிறது. டாலருக்கான தேவை அதிகரித்ததால் ரூபாய் மதிப்பு சரிந்துள்ளது.